நாங்க வந்து கேட்கல. இது குடுங்க, அது குடுங்க அப்படின்னு கேட்கல. குற்றவாளிகளுக்கு தண்டனை குடுங்கன்னு தான் கேட்கிறோம். அதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அது ஏன் அரசு மறுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப பணம் இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அரசு? அப்ப எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசினா அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட அரசாங்கத்துக்கு இல்ல. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஊதியத்தை மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும். என்னோட டிசி, மார்க் ஷீட் இதெல்லாம் உடனடியா எனக்கு வாங்கி கொடுக்கணும். நான் 7 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வேலை செஞ்சேன். அதுக்கான ஊதியம் இன்னமும் எனக்கு குடுக்கல. அது மட்டும் அரசு எனக்கு வாங்கி குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து போயிட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு வரல. நான் ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சேன். அவங்க அவ்ளோ சித்திரவதை பண்ணியும் நான் வேலை செஞ்சேன். ரொம்ப கடுமையா வேலை செஞ்சேன். நான் படிப்புக்காக தான் அந்த வேலையே செஞ்சது. அது என் படிப்புக்காவது அது ஹெல்ப்பா இருக்கும். யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா கூட நான் வேலை செஞ்ச காசாவது எனக்கு படிப்புக்கு ஹெல்ப்பா இருக்கும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அந்த ஊதியத்தை மட்டும் அரசு எனக்கு வாங்கி குடுக்கணும். என்னோட டிசி, மார்க் ஷீட் இதெல்லாம் உடனடியா எனக்கு வாங்கி குடுக்கணும். ஏன்னா அது இருந்தா தான் என்னால இன்னும் படிக்க முடியும். படிப்புக்கான மேல் படிப்புக்காக யூஸ் பண்ண முடியும். நான் அந்த ஊதியமும் என்னோட நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஊதியமும் என்னோட டிசி, மார்க் ஷீட் மட்டும் அரசு உடனடியா வாங்கி குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ஆதரவா இருந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அரசுக்கும் நன்றி சொல்றேன் அவங்க கைது பண்ணதுக்காக. இது மட்டும் போதாது. அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விட முடியாது. வழக்கு பதிவு போட்டிருக்கோம். குற்றவாளிகள் குற்றம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான தண்டனையை அரசு என்னன்னு வழக்கு பதிவு போட்டிருக்கோம். அதை பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும். என்ன மாதிரி குழந்தைங்க நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க. அவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கான படிப்பை வந்து அரசு வழங்கணும். இனிமேலும் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதை சொல்லிக்க விரும்புறேன். இது இது அரசு கண்டிப்பா இதை பார்க்கணும். இது 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 செய்யணும். இந்த வேலையை முக்கியமா செய்யணும். என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வேலை செய்யறாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி நிறைய கொடுமை நடக்கும். அது யாரும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. ஒரு ஒரு பொண்ணு நான் வந்து சொல்லிட்டேன். என்னால இந்த கொடுமையை வந்து இதுக்கு மேலே எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றனால சொல்லிட்டேன். நிறைய குழந்தைங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தையுமே படிப்புக்காக வீட்டுல கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் போறாங்க. அரசு இதை பார்த்து குழந்தைங்களை எல்லாத்தையும் மீட்டு அவங்களுக்கான படிப்புனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்ல இப்ப நாங்க நம்ம எல்டிசில தான் பேசியிருக்கிறோம். அவங்க இப்ப மதுரையில தான் படிக்க வைக்கலான்னு, ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலான்னு ஒரு இதுல இருக்கிறோம். தம்பியும் படிக்க வைக்கலான்னு முயற்சியில் இருக்கும். அவங்க தம்பி 11th படிக்கிறாரு, அவரையும் படிக்க வைக்கலாம். ஏன் இது அரசு வந்து கவனத்துல எடுத்துக்காம இருக்கிறாங்கன்றதுதான் தெரியல. அப்போ குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ கேஸ் எடுத்து நடத்துறாங்க, பாக்குறாங்க, எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா இது ஒரு கேஸாவே கவனத்துல எடுக்காம இருக்கிறாங்க. அரசு யாருமே கவனத்திலேயே எடுக்காம இருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாவே பார்க்காம ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே இருக்கிறாங்க. இது முக்கியமா கவனத்துல எடுத்து அவங்களுக்கான தண்டனையை வழங்கணும். இந்த மாதிரி இன்னொரு கொடுமை வந்து நடந்துடக்கூடாது. இதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து திரும்பவும் நம்ம தமிழகத்துல வந்து பார்க்க கூடாது. எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது. முக்கியமா அதை சொல்லிக்க விரும்புறேன் நான். வழங்கலனாலும் பரவாயில்ல. பாதிக்கப்பட்ட பெண்ணிட்ட வந்து ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசினா அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட அரசாங்கத்துக்கு இல்ல. நாங்க வந்து கேட்கல. இது குடுங்க, அது குடுங்க அப்படின்னு கேட்கல. குற்றவாளிகளுக்கு தண்டனை குடுங்கன்னு தான் கேட்கிறோம். அதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்ப ஏழையா இருக்கிறவங்க வந்து கேஸ் போடுறாங்க. அப்ப அவங்க கஷ்டப்பட்டனாலதான் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை குடுங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் அரசு மறுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. அப்ப பணம் இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அரசு? அப்ப எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா?